ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெற்றி கொண்டான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கான ஒரு வீடியோ பதிவு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஷெடியூல் 1க்கான கொஷின் பேப்பர் வந்து நம்மளோட பேட்ச் குரூப்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ யாரெல்லாம் வந்து அதை இன்னும் பார்க்கலையோ, ஸோ பார்த்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆனதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட், ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்கான பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் கூட நான் உங்களுக்கு அதை ரீஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட பழைய ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது சார், நான் வேற டெஸ்ட் பேட்சில் படித்தேன், வேற இன்ஸ்டியூட்ல படித்தேன், ஸோ அங்கே வந்து எனக்கு ஓஎம்ஆர் கொடுத்தாங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமானா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை சார், இப்போதைக்கு என்னால் உடனே ஜெராக்ஸ் போட முடியாது, நான் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நான் ஓஎம்ஆர் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட்டை கடைசியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்ல மட்டும் நீங்க பேப்பர்ல ஆப்ஷன் வச்சு ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ அதுல தான் நீங்க ஒவ்வொரு ஷெடியூல் டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இதுல மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இப்போ உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன் சார் 20 கொஸ்டின்ஸ் கொடுக்கல அப்படின்னா, மேக்ஸ்க்கான 20 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஸோ மேக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ஷெடியூல் 2ல நான் கொடுக்கும்போது இந்த கொஸ்டினை சேர்த்தும் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இந்த ஷெடியூல் 1க்கான மேக்ஸ் டாபிக் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ மற்ற சயின்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அது புக்ல எங்கே கவர் ஆகும் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதனால அதை நீங்களா கூட ஒரு சில டாபிக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால அது எல்லாமே நம்ம கலந்து கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத நார்மலான ஒரு லெவலில் தான்ப்பா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரொம்ப ஹை லெவலெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலெல்லாம் கொண்டு போல. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, இதுதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால முதல் டெஸ்ட் அட்டன் பண்ணோடனே நீங்க பயந்து ஓடிடக்கூடாது. என்னடா அது கொஸ்டின்லாம் இவ்வளோ டஃபா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு பயந்து ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்பவுமே வந்து நார்மலா தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ பயப்படாதீங்க, அந்த அளவுக்குலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு 100 கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல ஒரு 10ல இருந்து 20 கேள்விகள் அப்படிங்கிறத ரொம்ப கடினமா இருக்கும். சரிங்களா? மற்ற 80 கேள்விகள் அப்படிங்கிறது சுலபமா தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லா சிலபஸ் நம்ம படிச்சுட்டு போறவங்கள சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு எளிமையானதாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அடுத்தடுத்த ஷெடியூல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின் பேப்பரை நம்ம டஃப் பண்ணிக்கிட்டே போவோம். சரிங்களா? ஸோ எடுத்தோடனே நம்ம ஹை லெவலுக்கு போவேனா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒவ்வொரு படியா நம்ம வந்து போவோம். படிப்படியா போற வெற்றி தான் என்னைக்குமே நிரந்தரமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால அதை ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஒன் டே வந்து நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்க முடிஞ்சா நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல வேற இன்ஸ்டியூட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை பத்தியெல்லாம் நம்ம எதுவுமே வந்து நினைக்க மாட்டோம். ஸோ அந்த இதே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டைமர் ஆன் பண்ணி நீங்க எவ்வளவு நேரத்துல இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு மார்னிங் உங்களுக்கான ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறது நம்மளோட பேட்ச் குரூப்லேயே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் சரியா இருக்கு, தவறா இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கரெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த அந்த தப்பான கொஸ்டின், சரியான கொஸ்டின், அதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறணும், நம்ம அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்ன நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணுங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். நாளைக்கு வந்து நான் அதை சொல்றேன். டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லலாம். ஸோ இந்த ஆன்சர் ஷீட் நான் வந்து ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு கொடுத்தோன்னே நீங்க அதை வச்சு நீங்க கரெக்ஷன் பார்த்துட்டு, நான் அந்த ஆன்சர் கீ நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கும்போதே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் அதோட சேர்த்தே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போய் நீங்க உங்களுடைய நேமு, உங்களுடைய யூனிக் ஐடி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க், இது மூணையுமே வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து நான் வீடியோவை வந்து நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டாப் 10 ரேங்க் யார் வரீங்களோ ஸோ அவங்க நம்மளுக்கு வீடியோலேயே வந்து நம்ம காமிப்போம். ஸோ அவங்களோட பேரு, அவங்களோட ஊர் எல்லாத்தையும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஸோ எதுவுமே முதலும் கடைசி அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே வந்து முயற்சி தான். சரிங்களா? எல்லாமே வந்து பயிற்சி தான். சரிங்களா? ஸோ அதனால நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், அவ்வளோ படிச்சிருக்கோம், இதுதான் நம்மளுக்கு தெரியும், இதனால நம்ம அட்டன் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணாதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாருமே 100% முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க ஒரு 60-70% படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தைரியமா கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? தப்பு வந்தா வரட்டும், பார்த்துக்கலாம். தோல்வியை கண்டு நம்ம என்னைக்குமே பயப்படக்கூடாது. சரிங்களா? தோல்வியை கண்டு நம்ம புறமுதுக்கிட்டு ஓடவே கூடாது. ஓகேவாப்பா? பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஃபெயிலியர் வருதோ அதான் நம்மளுக்கு பிளஸ்.
சரிங்களா? இந்த தேர்வுல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா பண்றீங்கங்கிறத விட, எவ்வளோ கேள்விகள் தவறா பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பிளஸ். அது எதனால நான் அப்படி சொல்றேங்கிறத, நாளைக்கு டெஸ்ட் முடிஞ்சோன ஒரு வீடியோ குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிருச்சு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நல்லபடியா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இத பத்தி நீங்க பெருசாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணவோ, வைக்கவோ கூடாது. ஸோ தைரியமா எழுதுங்க. கண்டிப்பா நீங்க படிச்ச விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கும் என்னென்ன லெவல்ல உங்களோட கெப்பாசிட்டி எந்த லெவல்ல இருக்கு, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க எப்படி போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடித்தளமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லபடியா டெஸ்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் இருந்தா அதுல அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஆன்சர் கீ வரும். ஸோ அந்த ஆன்சர் கீயை வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம். ஸோ அந்த லிங்க்ல போய் உங்களோட மார்க், நீங்க என்ன உங்களோட யூனிக் ஐடி, உங்களோட நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான யூனிக் ஐடி அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு மார்னிங் அந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வர்றதுக்குள்ள யூனிக் ஐடி உங்களுக்கு முன்னாடி வந்துடும். சரிங்களா? ஸோ அதுவும் நம்ம டிவிகே பேட்ச்ல கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூப்பா. ஆல் த பெஸ்ட். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. நம்ம நாளைக்கு எக்ஸாம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா.